உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியான மே மாதத்தின் 14ஆம் நாளாகிய இந்த புதன்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிற ஒரு மாய்கள் அன்புள்ள கடவுளே, இதோ இந்த மகிழ்ச்சியான குளிர்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தி நீர் ஆசீர்வதித்து அவ்வப்போது மழையை தந்து உடைய பூமியை நினைக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் உடைய இறை வார்த்தையை கேட்டிருக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவாகி உடைய இறை வார்த்தை எங்களுக்கு தார். நீர் பேசுராஜா, நாங்கள் கேட்கின்றோம். எங்களை சுற்றி ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும், சபையின் மக்கள், விசுவாச குடும்பங்கள், இந்த காணொலி வழியாய் கேட்கின்ற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் இடையிலும் சாரியத்தில் பயன்படுத்தும். தொடர்ந்து நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையிலே 120வது பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்ற பாடல். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிக உலகில் சுகமில்லையே, தொல்லை மிக உலகில் சுகமில்லையே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் சுகமில்லையே, தொல்லை மிகும் உலகில் சுகமில்லையே, தந்தை தாயினம் ஜனம் அன்புள்ளம் சிநேகிதம், தந்தை தாயினம் ஜனம் அன்புள்ளம் சிநேகிதம், சந்தோஷ சகல யோக சம்பூரண பாக்கியம், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் சுகமில்லையே, தொல்லை மிகும் உலகில் சுகமில்லையே, கவலையில் ஆறுதலும் கங்குளில் ஜோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குளில் ஜோதியும், கஷ்டமோய் படுக்கையிலே கை கொண்ட ஔஷதம், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் சுகமில்லையே, தொல்லை மிகும் உலகில் சுகமில்லையே, போதக பிதாவுமே போக்கினில் வரத்தினில், போதக பிதாவுமே போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் தாழியோம் என் தோழன்,
ஆவலும் என் காவலும் ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும் ஞான கீதமும் சதுரம் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீங்கும் உலகில் சுகமில்லையே தொல்லை நீங்கும் உலகில் சுகமில்லையே. மரணத்தை வெற்றி சிறந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த புதன்கிழமையின் காலை வேளையிலே அன்போடு இந்த தியானத்திற்கு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது திருவெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரையில் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். இந்த அருமையான புத்தகத்தினுடைய ஆரம்ப காரியங்கள், அதாவது முன்னுரையை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் பிரீஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனுடைய ஆசிரியர் யோவான் அப்போஸ்தலர் என்று நம்ம பார்க்குறோம், ஏசாமியோடு இருந்தவர். அதே நேரத்தில் இதனுடைய காலகட்டம் AD 68லேருந்து 96 வரையிலே டொமிஷியன் அரசன் கிறிஸ்தவ திருச்சபையை மிக அதிகமாய் துன்புறுத்திய ஒரு காலகட்டம் என்று நம்ம பார்க்கின்றோம். ரோம சக்கரவர்த்திகள் நீரோ, டொமிஷியன், ட்ராஜன் போன்றவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய நாட்களிலே எழுதப்பட்டதாய் பார்க்கிறோம். ரோம சக்கரவர்த்திகள் துன்புறுத்திய காலத்தில் அவர்கள் தங்களை அதிகாரமுள்ளவராகவும் தங்களுடைய சிலைகளை வணங்கும்படியாக செய்தார்கள். அதை எதிர்த்து கிறிஸ்தவர்கள் போராடிய போது அவர்களுக்காக காப்புரையாக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறத நம்ம பார்க்க. அதனால்தான் இதுக்கு பேர் அப்போகாலிப்டிக் புக், அப்போகாலிப்டிக் ஜென்ரே என்று நம்ம பார்க்குறோம். இது நிறைய சிம்பிள்ஸ் இல்லையா, இதெல்லாம் நிறைய சிம்பிள்ஸ் இதில் இருக்கும், உருவகங்கள் நிறைய இதில் இருக்கும். அதனால் முக்கியமான சிந்தனைகளை நம்ம இதில் பார்க்குறோம். முக்கியமாக இதில் நம்பிக்கை, விடுதலை போன்ற காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. கடவுளுடைய வல்லமை, ஆளுமை, அதே நேரத்தில் நித்திய ஜீவன், எதிர்காலத்தினுடைய சொன்னால் எஸ்கட்டாலஜி என்று சொன்னால் லாஸ்ட், எஸ்கட்டான் என்று சொன்னால் லாஸ்ட். இப்போ கடைசி கால சம்பவங்கள், இதை குறித்த செய்திகளும் மக்களை விசுவாசத்தில் என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது, கம்ஃபர்ட் பண்ணுறது அப்படின்ற சில செய்திகளும் இந்த புத்தகத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறோம். இந்த 21ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது சொன்னால் எ நியூ ஹெவன் அண்ட் எ நியூ எர்த், ஆமென், புதிய வானம் புதிய பூமி என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். அதாவது புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் உருவாக்கி இதில் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் சமமாக வாழ வேண்டும் என்ற இறை சிந்தனையோடு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான செய்தி தான் இந்த அருமையான புத்தகத்தில் பகுதியில் நம்ம இருக்கிறோம். த நியூ கிரியேஷன் 21:1 நம்ம பார்க்குறோம். நியூ ஹெவன் அண்ட் எர்த், அதுதான் ஆண்டவருடைய புதிய படைப்பு. பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. பழைய பூமி பழைய வானத்தை ஆண்டவர் மாற்றிவிட்டு புதிய பூமி புதிய வானத்தை படைக்கின்றார். அப்போ பழையவள் ஒளிந்து போயின இல்லையா, பவுல் சொல்கிற மாதிரி 2 பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் நான் புதிய மனிதனாய் புதிய சிந்தையோடு நான் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை போல எங்கே அருமையான யோவான் சொல்கிறாரு, ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கி ஒரு புதிய ஆசீர்வாதமான அந்த நகர்வை அவர் நமக்கு கொடுக்கிறார். அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மகளை போல் அது ஆயத்தமாய் இருந்தது. புதிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இப்போ பூமியில் புதிய எருசலேம் என்ற திருச்சபை, அதாவது திருச்சபை
மணவாட்டி, ஆண்டவரை மணவாளனாகவும் திருச்சபையை மணவாட்டியாகவும் சித்தரிக்கிறது திருமறை. அப்போ ஆண்டவர் இறங்கி வருகிற போது இந்த திருச்சபை கரைதரை அற்று பரிசுத்தவானாய் நடந்து கொள்ள வேண்டும். அதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது, கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி விட்டு கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் அன்பாக இருக்க வேண்டும், ஒருவர் தாங்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று சொல்வார். அதுபோல இந்த இடத்துல கணவன் மனைவியாக இயேசு திருச்சபையை சொல்லுகிறார். இப்போ திருச்சபை எப்படி இருக்கணும்? கற்பிழை சுத்தமாக, பாவம் செய்யாமல், கரைதரை அற்று இருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்படும். பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது இதோ, கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அப்போ ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. என்னன்னா, கடவுள் மக்கள் மத்தியிலே வாழுகிறவர். அல்லேலூயா. கடவுள் மக்கள் மத்தியிலே வாழுகிறவர். அவர் மக்கள் மத்தியிலே வாழும்போது அங்கே எந்த கண்ணீரும் கவலையும் இல்லை. இப்போ கடவுள் நம்ம மத்தியிலே நம்ம வீட்டில் இருக்கிறாருன்னா நமக்கு என்ன கவலை இருக்க போகுது? காலையில் எழுந்த உடனே அவர் ஆண்டவரே எனக்கு காலையில் டிஃபன் கொடுங்க, டீ கொடுங்க, காஃபி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, வியாதி இருந்தால் குணமாக்குங்க, கஷ்டம் தான் நீக்குங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அந்த மாதிரி கடவுள் நம்ம மத்தியிலே இருக்கிறார். கடவுள் நம்ம மத்தியில் இருந்தால் எந்த கவலையும் இல்லை, இல்லையா? அதான் சங்கீதம் 90:1 கூட சங்கீதக்காரன் மோசே சொல்றாரு, ஆண்டவரே தலைமுறை தலைமுறை தேவரீர் எங்களுக்கு வாசஸ்தலமாய் இருக்கிறேன். யூ ஆர் த டுவெல்லிங் பிளேஸ் ஃபார் த லாங் 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 பாஸ்ட் இயர்ஸ். இல்லை, இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுந்ததுனால மிக அழகாக அவர்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்து பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற தேசத்தில் விட்டார், இல்லையா? அவரே தஞ்சமாய் இருக்கிறார். நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு தஞ்சம் என்று பக்தன் பாடுவதை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தஞ்சமாய் இருக்கிறார், வீடாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம மத்தியில இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், ஆண்டவர் நம்ம மத்தியில இருந்தா என்ன இருக்காது? கண்ணீரே இருக்காது. கண்ணீருக்கு பதில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், அமைதி இருக்கும், இல்லையா? அதே நேரத்தில் சாவு இராது. இது முக்கியமானது. இன்னைக்கு சாவை குறித்த பயம் எல்லாருக்கும் இருக்கு. நம்முடைய இந்திய நாட்டின் தலைவர்களுக்கும் இருக்குது, கடைகோடியில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கும் இருக்குது, இல்லையா? யாசகம் கேட்குறவனுக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு. அப்போ சாவு இராதுன்னு ஆண்டவர் இங்கே சொல்றார். நமக்கு சாவு இராது. அப்போ ஆண்டவர், ஏன்னா ஒரு வாழ்வே நமக்கு இருக்கிறது, உயிரே நம்ம கூட இருக்கும்போது சாவு இருக்குமா? நிச்சயமா இருக்காது. சாவு நமக்கு இராது, துயரம் இராது. துயரம், துன்பம், துயரம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இதே யோவான் தன்னுடைய நற்செய்தி பகுதியில் அவர் சொல்றார், இல்லையா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அழுகை இராது. நம்ம எதற்கும் அழ வேண்டிய அவசியம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே அழுறாங்க. கவலைகள், கண்ணீர்கள், வியாதி, பலவீனம், துன்பம், கடன் பிரச்சனை. இன்னைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன், அவன் கடைக்காரன் வந்து நிற்குவானே, அவனுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம், இல்லையா? அந்த அழுகை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். நிச்சயமாக அதுக்கு ஒரு பதிலை, தீர்வை தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா அவர் அழுகையெல்லாம் நம்ம மாற்றுகிறவர். முன்பு இருந்தவை எல்லாம் இப்போ இராது, எல்லாத்தையும் சொல்றார். துயரம், துன்பம் எல்லாம் மாறி போகும். சமாதானம், சந்தோஷம் வரும். அப்போ கண்ணீர் இல்லைன்னா அந்த இடத்துல சந்தோஷம் வரும், சாவு இல்லைன்னா அந்த இடத்துல வாழ்வு வரும், துன்பம் இல்லைன்னா அந்த இடத்துல மகிழ்ச்சி வரும், விடுதலை வரும். அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்றாரு, கண்ணீர் இல்லை, சாவு இல்லை, மரண பயம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போதான் ஒரு சத்தம் வருதான் பாருங்க. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மை உள்ளவை என்று எழுது என்றார். ஆண்டவர் சொல்றார், பார்த்தீங்களா? இதோ எல்லாத்தையும் நான் புதிதாக்குகிறேன். பிஹோல்ட் ஐ மேக் ஆல் திங்ஸ் நியூ என்று ஆங்கிலத்தில் சொல்றேன். பிஹோல்ட் ஐ மேக் ஆல் திங்ஸ் நியூ, எல்லாவற்றையும் நான் புதிதாக்கி புதிய வாழ்வை உங்களுக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இதை உண்மை உள்ளவை, நம்பகத்தன்மை வாய்ந்தவை என்று சொல்றாரு. அதே நேரத்தில் பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வு அளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுக்கிறேன். அதான் சொல்றார், ஆல்ஃபா ஒமேகா எல்லாம் நான் தான்பா. என்கிட்ட வாங்க, உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? வாழ்வு கொடுக்குறேன்.
வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேராக கருதுவார்கள். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாக இருப்பார்கள். இல்லையா? நான் அவருக்கு கடவுளாக இருப்பேன்னு சொல்றாரு, அவங்க எங்கள் மக்களாக இருப்பாங்க. அப்போ இது உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் சொன்ன உடன்படிக்கையை கடைசி ஆண்டவர் என்ன பண்றாரு? எஸ்கட்டாலஜி என்ற இந்த கடைசி நாட்களில் நினைவு கூறுகிறார். அப்போ கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியவோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியும் பங்கு ஆகும். இதுவே இரண்டாம் சாவு. முதல் சாவு என பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது. இரண்டாம் சாவு ஆண்டவருடைய பாவ நீதி தீர்ப்பை நம்ம பெற்றுக்கொள்வது. இதுதான் நீதி தீர்ப்பிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அப்போ இனி நமக்கு என்ன இல்லை? துன்பம் இல்லை. நோ மோர் சஃபரிங்ஸ், நோ மோர் டியர்ஸ், நோ மோர் டெத் என்று ஆண்டவர் நமக்கு சொல்றார். மிக அழகாக சொல்லுகிறது நம்ம பார்க்கின்றோம். அதான் இந்த பகுதியில் God's presence is there, so we could not shatter all things made. எல்லாத்தையும் புதிதாக்குகிறார். இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், கடவுளோடு இருக்கிற உறவை சொல்றார். ஓவர் கம்மிங் த ப்ராப்ளம்ஸ், காட்ஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம கூடவே இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதான் புதிய வானம் புதிய பூமிக்கான சில வசனங்களை பார்க்கும்போது ஏசாயா 65, 17, 66, 22, 2 பேதுரு 3, 13 இதெல்லாம் புதிய வானத்தையும் புதிய பூமியை பற்றி பார்க்கிறோம். கடவுளுடைய இருப்புத்தன்மை பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 7, 15-17 கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற செய்தி. எசேக்கியேல் 37, 27 அதை சொல்றார். யோவான் 14, 23 நோ மோர் சஃபரிங், எந்த துன்பமும் நமக்கு இனி வராது. இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 7, 16, 17, ஏசாயா 35, 10, ஏசாயா 25, 8 எல்லாத்தையும் நான் புதிதாக 2 கொரிந்தியர் 5, 17, எபேசியர் 2, 10 நான் உங்களுக்கு என்னுடைய சொத்தை சொல்றார். ரோமர் 8, 17, 1 பேதுரு 1, 1, 12 எல்லாம் உரிமை பேர். நீங்க தான் என்னுடைய உரிமை பேர். யோவான் 1, 12 சொல்றார் இல்லையா? யார் என் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்கள் அவங்க எல்லாரும் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆகவே தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் பாஸ்கா விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம், அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எந்த துன்பமும் துயரமும் திருச்சபைக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்ற காரியங்களோ, சபையை துன்பப்படுத்துகின்ற எந்த காரியமாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருந்து அதை முறியடிக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்கின்ற சிந்தனையோடு வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய எங்களோடு கூட இருக்கிறவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள தந்தையே, தூய ஆவியானவரை வழிநடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில ஆண்டவரை இறை வார்த்தையை நீர் தந்தமைக்காய் ஸ்தோத்திரம். ராஜா, இன்னைக்கு நிறைய ஆண்டவரை துன்பங்கள் மத்தியிலே, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, பயத்தின் மத்தியிலே நான் வாழுகிறோம். ஏனென்றால் சபையில் இன்றைக்கு எப்போ என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இந்த அரசாங்கம் எப்படி ஆண்டவரை திருச்சபையை ஆண்டவரை அழிக்கும் என்பதை ஆண்டவர் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை திருச்சபைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஆண்டவரை அரசாங்கமே இன்றைக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். துன்பத்தை தருகிற சூழ்நிலைகள் பார்க்கிறோம். இவை எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு மாற்றி தைரியத்தை, சமாதானத்தை என் தேவன் தந்து நீர் வழி நடத்துகிறாச்சு. இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரியர்களை பரலோகத்திலிருந்து தார். ஆண்டவரே, அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்களுக்காக மக்களுக்காக, இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவையை சந்தியம் பலவீனமாக சுகனமாக இருக்கிறவங்க எல்லாரையும் கண்ணோக்கி பாரு. இந்த காணொலி வழியாக இந்த வசனத்தை கேட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படி சமாதானத்தை சந்தித்தார். இந்த நாளின் பணிகளும் பயணங்களையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்பர் சாருக்காக, ஏஞ்சேக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தால் மறைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊட்டிக்கு சுற்றுலா சென்று இன்று இரவு திரும்ப இருக்கிறார்கள். அவர்களை பத்திரமாய் கொண்டு வந்து எங்கள் மதில் சேர்த்து மீண்டும் உடைய ஊழியத்தை செய்ய கிருபைத்தார். அப்படி சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வாதம். இசைவழி பயணத்தில் எங்களோடு இருக்கிறாங்க. கண்ணோக்கி பாடுறாரு. தேவையை சந்தியம். இதே போல பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆண்டவர் மின்னூர் கர்த்தாவே, திருச்சபை சார்ந்த அருமையான சுமதி பிரபாகரன், அவருடைய அன்பு மகன் பிரவீன் அவர்கள் கடந்த நாட்களில் விபத்தில் ஏற்பட்டு ஆண்டவர் அடுக்கும்பாறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கொடுத்திருக்கிற சுகத்திற்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை தார். அவருடைய அன்பான சகோதரி கிருபைக்காக, நவீன்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய சகோதரன் அடிபட்டு கிடக்கிறானே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு இருக்கிற அந்த மக்களுக்கு ஆறுதலை, சமாதானத்தை தார். தேவையை சந்தி மீண்டு ஆண்டவரே மகன் திரும்பி வந்து நம்முடைய ஆலயத்துக்கு வருவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தார். அதே போல என்னுடைய பாப்பன்பள்ளி திருச்சபை, மின்னூர், வடகரை, மேல்சரம் திருச்சபைகளுக்காக இடையின் பணியாற்றுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை கட்டுவதற்கு தேவையான உதவிகளை தார்.
அடியேன் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபை 3 சபை சங்கங்கள் போதகர்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரையுடைய தாய் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய தேச தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய மாநிலத்தின் முதலமைச்சர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானத்தால் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை ஒரு உண்மையாக நிறுத்தி ஆண்டவரே எந்த அசம்பாவிதங்கள் இனி நடக்காதபடிக்கு என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே நம்முடைய ILC ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், வெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கி தாராஜா. இன்னும் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண் நோக்கி பாருங்க. இன்று பிறந்தநாளை திருமணநாளை காணுகிற பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. தேவையை சந்தியும் அடியனை வல்லமை எடுத்து பயன்படுத்தும். குடும்பத்தை காத்துள்ளும். ஆண்டவரே இதோ இந்த உலகத்தில் நாங்கள் உமக்கு சாட்சியாக ஆண்டவர் ஜீவித்து ஆண்டவரே எல்லா துன்பத்திலும் துயரத்திலும் நாங்கள் உமக்கு சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருபை தார். துதி கனமாகியும் உமக்கே செலுத்துகிறோம். மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசீர்வாதம் இந்த நாளிலே நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.